ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஜிடி ஃபேமிலி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிடிஏ கேம் பிளே செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த சேனல், வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி வந்து ஜிடிஏ சேன் அண்ட்ரீஸில் பைக்கு திருட போகிறோம் கைஸ். அது என்ன பைக்குன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா அது இப்போ தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் போயிட்டு பார்க்கலான்னு இருக்கோம். அது போலீஸ் ஸ்டேஷனில் தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த பைக் என்னென்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்ப்போம் கைஸ். அது ஒரு இந்தியன் பைக். அது இந்தியன் பைக்லாம் இல்லை, நல்ல ஒரு ப்ரீமியமான பைக்கு கைஸ். அதை இப்போ நம்ம போலீஸில் திருட போகிறோம். நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் தான் கைஸ். அங்கேருந்து திருட போகிறோம். எப்படியுமே 6 ஸ்டார் கொடுத்துருவாங்க கைஸ். ஏன்னா அவ்வளோ டேஞ்சரஸான இது. அது ரொம்ப பெரிய ப்ரொடெக்ஷனில் வச்சுருக்காங்க கைஸ். நம்ம அந்த பைக்கை திருடினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் கேஸே போடுவாங்க. அந்தளவுக்கு இது செக்யூரிட்டிலாம் வச்சுருக்காங்க கைஸ். ஆர்மியாக கிளம்பி வந்துடுவாங்க கைஸ். அவ்வளோ இதாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அந்த காரை திருடிலான் இருக்கோம். காருங்கிற பாருங்க, அந்த பைக்கை திருடலான் இருக்கோம். அது என்ன பைக்குன்னு எனக்கே தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். போன வீடியோலேயே ஹார்லி டேவிட்சன் பைக்கை காவால் கொண்டு போய் விட்ருப்போம். இந்த வீடியோவில் வரலாம் பண்ணாமல் வெற்றியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பைக்கை திருடி முடிப்போம் கைஸ். வாங்க நம்ம முதல்ல அங்கேயே போய் சேர்ந்துருவோம். ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப தூரத்தில் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம். வந்துட்டோம். இப்போ போயிட்டு அந்த விடிகிற வரையும் வெயிட் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா இருட்டில் திருடணும்னா எங்கே வழி இருக்குன்னு தெரியாது. நம்ம இந்த பெஞ்சில் உட்காந்துருப்போம். விடிஞ்சதுக்கப்புறம் திருடிடலாம். உட்கார்றா டே அடே இந்தாண்ட உட்கார்றா டேய். ஆட பாவி, இப்படி உட்கார்றா தையலே. ஏன்டா என் கடுப்பேத்தாதடா, ஒழுங்கா உட்கார்றா. உட்கார்றா இப்போ. சூப்பர். வாங்க கைஸ், விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லெட் ஸ்டார்ட் ராபரி கைஸ். எப்படி தான் விடிஞ்சிருச்சு. நம்ம போயிட்டு அந்த இதை திருடிடுவோம். எனக்கு தெரிஞ்சு நம்மளை உள்ளே போனோடனே கேஸ் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அவ்வளோ இதாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு போலீஸ் தான் நிற்கிறான் வெளியில். ஆனால் உள்ளே நிறைய பேர் நிற்பாங்க கைஸ். நம்ம முதல்ல இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுவோம். எனக்கு கேமை சேவ் பண்ணிக்கலாம். நான் ஒருத்தர்கிட்ட விசாரித்ததுக்கப்புறம் தான் கைஸ் தெரிஞ்சுது உள்ளே நிற்கிறது கேடிஎம். வாங்க நம்ம போய் எடுத்துடுவோம். நம்மளுக்கு இப்போ வரைக்குமே கேஸ் போடல. ஏன்னா நம்ம எந்த வண்டியும் எடுக்கலைங்கிறதுனால நம்மளுக்கு கேஸ் போடல கைஸ். ஐயோ பாருங்கள் கைஸ், கைஸ் வந்த ஒன்று நிற்கிறவனு பாருங்கள். அடச்சே, எத்தனை பேர் நிற்கிறாங்க, சுடுறாங்க கைஸ். நல்ல வேலை நான் கொஞ்சம் ஸ்டீல் பாடிங்கிறதுனால தப்பித்தேன். இருங்க தேடி பார்ப்போம் கைஸ். பைக் எங்கேயுமே காணோம். இனிமேல் தான் ஸ்பான் ஆகுமா எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்கள், ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன். நம்மளுக்கு என்ன கேஸ் விழுவில். ஏன்னா நம்ம அந்த பைக்கை தான் எடுத்தாகணும். அந்த பைக் ரொம்ப கேடிஎம் எனக்கு பிடிச்ச கைஸ். பைக்கு கைஸ். வாங்க அந்த இது எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த இருங்க. ஐயோ பைக்கையும் காணோம். இங்கே வேறு வந்துக்கிட்டே இருக்காங்க கைஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கைஸ் பைக்கு கிடச்சிச்சு. கிடச்ச நேரம் இங்கே பாருங்கள், கரெக்டாக போலீஸ் கேஸையும் போட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு கேஸ் தான் போட்டிருக்காங்க முட்டாளாட்டுக்கு. நான் பைக்கை திருடிட்டேன், ஒரே ஒரு போலீஸ் கேஸை போட்டு வச்சுருக்காங்க. வாங்க நம்ம போகலாம் திறங்கடா வேகமா. உங்கள் வீருக்கு பணையம் வச்சுட்டு நின்றுட்டுருக்கோம். போடா அப்படி உடச்சாச்சு கைஸ். வண்டியை திருப்பிட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தால் உயிர் குத்துறவாதான் இல்லை. நல்ல வேலை கைஸ், நம்ம பைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்குங்கிறதுனால வெடியாமல் இருக்குது. இல்லாட்டி பொண்டாலும் வெடிச்சிடும். நம்ம முதல்ல சந்தில் பூந்து நம்ம சீக்ரெட் பிளேஸ் ஓடிடுவோம். இந்த ஜிடிஏ 5 மாதிரி இருக்கேன். இங்கேயும் ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அங்கே போயிடலாம் கைஸ். ஏன்னா அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும். போலீஸ் கேஸ் எடுப்பாங்க. இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது கைஸ், எனக்கு நல்லா தெரியும். நான் எப்போ ராபரி பண்ணாலும் இங்கே தான் ஒளிவேன். இருங்க, இங்கே பக்கத்தில் தான் ஒரு டனல் மாதிரி ஒரு இது இருக்கும். இங்கே கீழே விழுவணும் கைஸ். இங்கே தான் வச்சுருந்தாங்க. ஒரு டேர்னிங்கை போட்டு நல்லா சுற்றி பார்ப்போம். இங்கே தான் வச்சுருந்தாங்க கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், கொஞ்ச நேரத்தில் 6 ஸ்டார் வாண்டர் லெவலில் கொடுத்துட்டாங்க. சூப்பர், வெறித்தனம். இங்கே பாருங்கள், ஆர்மியில் டேங்க்லலாம் இறங்குவாங்க இப்போ என்ன கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா என்ன சுட்டு தள்ளுறதுக்காண்டி வெறி. அங்கே பாருங்கள், டேங்கரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம சோழி முடிஞ்சு போச்சு. இங்கே ஒரு போடு போட்டால் வெண்டியே வெடிச்சு போயிடுமே. இருங்க கைஸ், இதில் அந்த ஒரு இது இருக்குது மேடு மாதிரி, அது மேலே ஏறிடுவோம். இதில் ஏறி ஒரு ஜம்பை போட்டு கீழே குதிச்சிடலாம் கைஸ். சூப்பர். இந்த இடத்த தான் கைஸ் சொன்னேன். இங்கே தான் ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் நேரம் போய்ட்டு ஒளிஞ்சிருப்போம். அது ஆப்போசிட்டில் என் பின்னாடி இருக்கு. நான் இங்கே கொஞ்சம் நேரம் ஒளிஞ்சிருந்து பார்க்குறேன். ஒரு இங்கே கேஸ் இருந்ததுன்னா நம்ம அங்கே போயிடலாம் கைஸ். ஏன்னா நான் அடிக்கடி அங்கே தான் போய் ஒளிவேன். அங்கே ஒளிஞ்சாதான் எவனும் பிடிக்க மாட்டான்.
இந்த ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன்லேயே ஒன்று சொல்கிறேன் கைஸ். அதாவது தமிழ் கேம் ப்ளே சேனலில் வர மாதிரி நானும் இனிமேல் ரேண்டம் ஷவுட் அவுட் கொடுக்க போகிறேன். இன்றைக்கான ரேண்டம் ஷவுட் அவுட் யாருக்குன்னா இந்த இப்போ ஸ்க்ரீனில் வரும் பாருங்க, அவருக்கு தான் காடஸ். அவங்களுக்கு வந்து இன்றைக்கான ரேண்டம் ஷவுட் அவுட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரேண்டம் ஷவுட் அவுட்ஸ்லாம் உங்களோட கமெண்ட் என் வீடியோவில் பொறிக்கப்படணும்னா நீங்கள் வந்து என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் வந்து உங்களோட பேரும் என் வீடியோவில் வரும். இருங்க முதல்ல இவங்களோட தச்சிருவோம். இல்லாட்டி படன்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து நிறுத்துற மாதிரி இல்லை கைஸ். இங்கே பாருங்களேன், வண்டி வந்து புகஞ்சிரும் போல். பின்னாலேருந்து புகையாக வருது சைலன்சர்லேருந்து. வாங்க இங்கேருந்து நான் சொன்ன இடத்துக்கு போயிடுவோம். ஏன்னா இங்கே இருந்தோம்னா கன்ஃபார்மாக டேங்கர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஆபத்து, நம்மளால் தப்பிக்கவே முடியாது. இங்கே தான் கைஸ் இருக்குது. இப்போ எனக்கு கோல்டு வந்து சரியாயிடுச்சு கைஸ். ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னா எனக்கு கோல்டு இருந்தது, அதனால் போடல. இப்போ சரியாயிடுச்சு, நான் போட்டுருவேன். இனிமேல் ரெகுலராக போட்டுருவேன் கைஸ். இப்போ வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது கைஸ். அச்சா, ஆப்போசிட்டில் வந்துட்டேன். வண்டியை திருப்படாவா ஜாக்கு? ஐயோ, வண்டியை திருப்பு. இந்தா இருக்குடா. உள்ளே பூந்துட்டேன். சூப்பர் கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு போலீஸ் கேஸ் போயிடும். ஏன்னா இங்கே இருந்தால் போலீஸ் கேஸ் கன்ஃபார்மாக போகும், எனக்கு நல்லா தெரியும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு போலீஸ் கேஸ் போயிடுச்சு கைஸ். இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓப்பனாக சுற்றிடலாம். வாங்க போயிடலாம். இங்கே தான் வந்து வழி இருந்தது, வழியை வேற காணோம். இந்த இருக்குது கைஸ். எங்கேயோ சந்தில் மாட்டிக்கிட்டேனே. வெளில வந்தாச்சு கைஸ். இப்போ போயிட்டு இந்த வண்டியை வந்து நான் வச்சுக்க போகிறதில்ல, இந்த வண்டியை விற்க போகிறேன். வாங்க முதல்ல இந்த வண்டியை போய்ட்டு விற்றுருவோம். அது ஒரு மலையில் தான். முதல்ல இந்த வண்டியோட ஸ்பீடு என்னன்னு செக் பண்ணணும் கைஸ். வாங்க இந்த வண்டியோட ஸ்பீடு முதல்ல எவ்வளோ போகணும்னு பார்க்கலாம். என்னோட கெஸ் வந்து 1000க்கு மேலே போனால் நல்லாயிருக்கும் கைஸ். எனக்கு அவ்வளோவா பைக்ஸை பற்றி தெரியாது. 1000க்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். இருங்க இங்கேருந்து இந்த சீட்டை போட்டுடலாம். வெஹிக்கல் ஃப்ளை சீட். அப்போ தான் கைஸ் எந்த இது டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு மேலே பறந்துக்கிட்டே ஸ்பீடை பார்த்துடலாம். எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். போடுங்க. 200 தொட்டுருச்சு. 300, 400, 400ம் போயிடுச்சு. 500, 600. 1000 போயிடும் போலையே. இருங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய்க்கலாம். பில்டிங் வந்துடுச்சு. இருங்க கன்ஃபார்மாக 600 தாண்டிடும். எனக்கு தெரிஞ்சு 1000 தொடுன்னு நினைக்கிறேன். தொட்டுருச்சுன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். 700 போகுமா? 700 போயிடுச்சு. ஐயோ, 1000 தொடுமோ? 1000 தொட்டுருச்சியா பாருங்களேன். இருங்க 1200. இதுக்கு மேலே போக மாட்டேங்க. 2000 தொடுமா? இருங்க பார்ப்போம் 2000 தொடுதான்னு. இது கேமுங்கிறதுனால ஒரு வேளை வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கா? அட பார்த்தேங்க பாருங்க. இவ்வளோ ஸ்பீடாவா? 2000 கைஸ். 2000 தொட்டுருச்சு பார்த்தீங்களா? 2000 தொட்டுருச்சு. அடச்சு, இன்னும் கொஞ்சம் ஓட்டிருக்கலாம். சரி பரவாயில்ல, வாங்க கீழே போயிடலாம் கைஸ். ஏன்னா இதுக்கு மேலே போனால் கேம் கிராஷ் ஆகிடும். அது நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஆல்ரைட் கைஸ், நம்ம எப்படியோ வந்து வண்டியை எடுத்தோம், ஸ்பீடை செக் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே ஒரு இடத்துல தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மேப்பில். அந்த இடத்துல வந்து நம்ம போயிட்டு அந்த வண்டியை விற்றாகணும். அந்த இடத்துக்கு டேரெக்டாக போயிடலாம் கைஸ். இதை வந்துட்டோம். நான் மேப்பில் வேறு எங்கேயோ மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இருங்க இங்கே தான். எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேர்ந்துட்டோம். இங்கே தான் ஒருத்தர்கிட்ட வந்து வண்டியை விற்கணுன்ட்டு வந்தேன். எங்கே இருக்கார்? டேர்னிங்கில் வண்டி ஸ்மூத்தாக போகுது கைஸ். அப்படியே ஏதோ வானத்தில் பறக்கிற மாதிரியே போகுது. இந்த இருக்குது. இங்கே நிறுத்திட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். போயிட்டு நான் வண்டியை இங்கே பார்க் பண்ணிட்டு நான் போய்ட்டு வண்டியை விற்றுறேன் கைஸ். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் வந்து